இவ்வாறு ஹெராக்கஸ் செய்ததால் என் அரசர் பாதாள லோகம் சென்று ஆன்மாவை மீட்டு வர சென்றுள்ளார். அவர் வரும் வரை அவரின் நண்பன் உடல் கெடாமல் இருக்க அவனுள் நான் இருக்கிறேன். நீ என்னிடம் எதுவும் கேட்க நினைக்கிறாயா? ஆமா. அப்படி என்றால் சரி, கேள். நீ சிவானனுக்கு மட்டும் சக்தி கொடுத்தல்ல, எனக்கும் கொடு. உனக்கு என்ன சக்தி வேண்டும்? அது எனக்கு மறைகிற சக்தி கொடு. எதற்கு உனக்கு மறையும் சக்தி தேவைப்படுகின்றது? உனக்கு பிடித்த யாரையும் காப்பாற்றப் போகிறாயா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பிறகு ஏன் இந்த சக்தி? சரி, நீ என் அரசனின் நண்பர் என்பதால் உனக்கு சக்திகள் கொடுக்கிறேன். என் பக்கம் வா. ஒரு நிமிஷம். இந்த மறைகிற சக்தி வச்சுட்டு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். மாய மோதிரமாகிய நான் இந்த மனிதனுக்கு யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறையும் சக்தியை கொடுக்கின்றேன். இப்படி நடக்கக்கூடாது. இல்ல, கார்த்தி எலும்பு என்னாச்சு? நீ ஏன் வெளியே வந்திருக்க? அவ்வளவுதான், எனது நேரம் முடிவடைந்து விட்டது. இதற்கு பின் இவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவனது உண்மையான ஆன்மாவை அவன் உடலுக்குள் செலுத்த வேண்டும். அதை கொண்டு வரதான் சிவான போயிருக்காங்க. ஆம், அவர் சீக்கிரம் வந்தால்தான் இவனை காப்பாற்ற முடியும். சிவானா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. யாரது என் உறக்கத்தை கெடுத்தது? நான் பூமியிலிருந்து வந்திருக்கிறேன். நீ எனக்கு தேவைப்படுவதை செய்தால் நான் உனக்கு தேவைப்படுவதை கொடுப்பேன். என்னக்கா, உன்னால் என்ன தர முடியும்? சரி, இந்த ஒப்பந்தத்திற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ சென்று வா. என் அரசர் சரியான நேரம் பூமி திரும்பி விட்டார். ஆன்மா கிடைச்சிச்சா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சிவானா, எனக்கு என்னாச்சு? அற்புதம், நீ மிக அற்புதமான வேலை செய்தாய் சிவா. நான் உன்னிடம் எதிர்பார்த்ததுதான். அரசே, தாங்கள் வந்ததிலிருந்து அமைதி காக்கின்றீர்கள். ஏதேனும் பிரச்சனையா? ஆமாம், அந்த தீய சக்திக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். என்ன வாக்கது அரசே? காட்டில் உள்ள 100 டஞ்சனை நம்ம க்ளோஸ் பண்ணணும். கவலை வேண்டாம் அரசே, நான் உதவுகின்றேன். இது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு விதி இருக்குது. விதிகளா? என்ன அது? ஆமாம், அந்த விதி என்னென்னா, நான் அந்த டஞ்சனுக்கு போகும்போதெல்லாம் என்னோடய நண்பர்கள் 2 பேரை நான் கூட கூட்டிகிட்டு போனோம். அதுதான் பெரிய பிரச்சனை.
அந்த போகிற டஞ்சனில் அந்த 2 பேருக்கும் எதுவும் ஆச்சுன்னா அதோட ஆன்மாவும் அந்த நரகத்துக்கே போயிருன்னு சொல்லி. அரசே, நாம் ஆன்மாக்களுடன் சண்டை போடும்போது அவர்கள் இருப்பது நமக்கு தடையாகவே இருக்கும். இந்த முறை என்னோட நண்பர்களை நீ தான் காப்பாற்றணும். எந்த காரணத்தை கொண்டும் அவங்கள ஒருத்தருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. கவலைப்படாதீர்கள் அரசே, அவர்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்து கொள்கிறேன். போன முறை நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அரசே, அதை எண்ணி நான் இன்னும் வருந்துகின்றேன். அவளை காக்க முடியவில்லை, மன்னித்து விடுங்கள். அதை மறக்காத. இந்த முறை என்னோட நண்பர்கள் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க. எனக்கு புரிந்தது அரசே, நான் பார்த்து கொள்கின்றேன். சரி வா, நம்ம டென்ஷன் போக தயாராகலாம். இனிமே தான் கதை ஆரம்பிக்குது. இதிலிருந்து தான் என்னோட டென்ஷன் ஹண்டிங் ஆரம்பிச்சு. தீய சக்திகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட பேர் சிவா, SP சிவா.